ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சுனாமியை பற்றி தெரிஞ்சுக்காம யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஆல்ரெடி சென்னையில் ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜப்பானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜப்பான்லையும் ஏகப்பட்ட சுனாமி, நிலநடுக்கம் எல்லாமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இயர்லி ஒரு எப்படி சொல்றது, இயர்லி வந்து ஒரு 1000 டைமாவது அவங்க வந்துடும். சரிங்களா? 1000 டைம்ஸ் வருது, 2000 டைம்ஸ் வருது, இந்த மாதிரி வருதுலாம் சாதாரண விஷயம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம். ஏன்னா அவங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க அதிகமா. ஆனா இப்போ வந்து ஒரு பெரிய பிக் அலர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜப்பான்ல இருக்க சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா மெகா மெகா குயிக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அட்டாக்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தான் சுனாமி, நிலநடுக்கம் இந்த மாதிரி பெருசா வந்து ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அலர்ட் பண்ணியிருக்கா, என்ன நடக்க போகுது, என்ன நடக்காது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி அலர்ட்ஸ் வந்து 2011 கிடையாது. ஸோ 2011 வந்துட்டு பெரிய மெகா எர்த்குயிக் வந்திருக்கு. சரிங்களா? மெகா எர்த்குயிக் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்தனால கிட்டத்தட்ட ஒரு 17,000 இருந்து ஒரு 20,000 பேர் வந்து இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடுகள் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, அவங்களுடைய வாழ்வாதாரம் டோட்டலாகவே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால அடுத்த முறை வந்து இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்க வந்து முன்னாடியே வந்து சேஃபா அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜேஎன்ங்கிற விஷயத்தையே உருவாக்கியிருக்காங்க. இப்போ அதுல இருந்து தான் வந்து கிட்டத்தட்ட 2009 2023 வரைக்கும் எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸுமே வரல. ஆனா இப்போ ஒரு அலாட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஜப்பான்ல ஒரு பெரிய அதே மாதிரி 2009 நடந்த அதே மெகா எர்த்குயிக் மாதிரி அகைன் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 தட்டு, அதாவது 4 தட்டு மீன்ஸ் என்னன்னா ஒன்று மேலே ஒன்றா அப்படி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அது பக்கத்தில் போட்டு இருக்கும்போது இடிச்சு ஸோ அந்த எர்த்குயிக் வருது, அதை பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி வரனால தான் எர்த்குயிக் ஆகுது அப்படின்னு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எப்போ வேணாலும் வரலாம், அதாவது இப்போ வரலாம் அப்போ வரலாம், அந்த மாதிரி வந்து எதுவுமே நம்மளால வந்து கேதர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து அலர்ட் பண்ணது கிடையாது. ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன், ஐ மீன் எப்படி சொல்றது, வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃபாக இருந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க முன் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்ல. இதனால அவங்க சயின்டிஸ்ட் வந்து முன்னாடியே வந்து அலர்ட் பண்ணிட்டாங்க. ஏதாவது சின்னதாக அலர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க இல்லையா? அந்த ரீசன்னால வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து சிஸ்டம் வைஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2009 இப்போ 2024 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போதான் வந்துட்டு தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை ஒரு 3 டேஸ் 2 டேஸ் 3 டேஸ் முன்னாடி அவங்க வந்து வான் வந்திருக்கு, அதாவது அந்த அலர்ட் வந்திருக்கு. இப்படி வந்துட்டு ஒரு ஜப்பான்ல வந்துட்டு ஒரு எர்த்குயிக் வரப்போகுது, அது சாதாரண எர்த்குயிக் கிடையாது, பெரிய எர்த்குயிக், மெகா எர்த்குயிக்னு சொல்லுவாங்க. ஜப்பானுடைய சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதனால ஜப்பான்ல இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்து இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து போயிருக்கு. இதனால ஜப்பான் மட்டும் பாதிக்காது, சுற்றி இருக்க ஐலாண்ட் எல்லாமே பாதிக்கும். 2004 இந்தோனேஷியால வந்த ஒரு எர்த்குயிக்னால தான் நம்ம சென்னைக்கே வந்து சுனாமியை தாக்குச்சு. இது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அங்க வந்து ஒரு இன்ஃபெக்ட் ஆனதுனால தான், அங்க இன்ஃபெக்ட் ஆனது தான் வந்து இங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. அங்க ஆரம்பிச்ச விஷயம் தான் இங்க எல்லாமே வந்து இப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜப்பான்ல சுத்தி இருக்க ஐலாண்டு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் முன்னாடியே வந்து இவங்க வார்ன் பண்றாங்க. இந்த வீடியோ எதுக்காண்டி நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, ஜப்பான்ல இருந்து நம்ம வீடியோ பார்க்கலாம், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நண்பர்களே வந்து ஜப்பான்ல இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து மனிதர்கள் தான், எல்லாருமே வந்து ஒருத்தவங்க ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது வந்து காட் வந்து கண்டிப்பா லேசாக்கி வைப்பாரு. இருந்தாலும் நீங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்குங்க. அதுக்கான என்ன பண்ணணுமோ அதுக்கான விஷயங்களை நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.